நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு. சொல்லுங்க தம்பி. நீ ஸ்ருதி எங்காவது பாத்தியா? இல்ல, நான் பாக்கலீங்களே. வேணும்னு இப்ப போய் நான் பாத்துட்டு வர்றேன். இல்ல வேணாம், இட்ஸ் ஓகே, நானே தேடிக்கிறேன். சரிங்க ஐயா. நான் கொடுத்த தேவதை புத்தகத்தை எல்லாரும் திருப்பி கொடுத்துருங்க. சரி, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, What the hell is going on? இனிமே வாரத்துக்கு 5 நாள் நீங்க எல்லாரும் என் கூட தான் இருப்பீங்க. சாயந்தரம் 7ல இருந்து 9 வரை, சரியா? வாங்க, வந்து உட்காருங்க. பிங்கி, அந்த புக் என்கிட்ட கொடு. நீங்க கதை சொல்றேன்னு சொன்னா நான் கொடுக்கறேன். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் நான் கதை சொல்ல முடியும். இது என்னது? போர்வை. உங்களோடதா? பாட்டியோடது. யாரோட பாட்டி? உங்க பாட்டியா? ஆமா, அது வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி. அப்ப உங்க பாட்டி எங்க? என் பாட்டியை பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க சீக்கிரமா வந்து உட்காருங்க. ஹரிஷ், வந்து உட்காருங்க. ஹரிஷ், என்ன பண்ற? என்ன பிடி? மாட்டிக்கிட்டியா? வந்து உட்காரு, வா. கெஸ்ட் ரூம்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் அந்த பசங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கிழிஞ்ச புடவைக்கு ஐடியா வந்திருக்கும். தனக்கு பர்சனலா குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் அடுத்தவங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். உண்மையிலேயே இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாது அஸ்வின்? நேத்திக்கு நாள் மொத்தமா அவ இந்த ஏற்பாடு தானே பண்ணிட்டு இருந்தா. She didn't tell you. அவ புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா. கிழிஞ்ச புடவை and children's party. Hello, hi, bye, bye. சில்ட்ரன்ஸ் பார்ட்டியா? பாட்டி என்னது? சுருதி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்கறா. இனிமே சுருதி இந்த வீட்டுல தானே இருக்க போறா. அதனால அவங்களை இங்கேயே வர சொல்லிட்டா. இப்ப பசங்கள்லாம் நாள் பூரா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியா தானே இருப்பாங்க. அதனால அந்த நேரத்துல தானே டியூஷன் படிக்க முடியும். சின்ன அவங்கள கொண்டு போய் டிரைவர் இறக்கி விட்டுட்டு வந்துருவான். சுருதியும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாள் சின்ன. பசங்க இந்த வீட்டுக்கு வர்றதுனால நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நம்ம சுருதி எங்க காலையில டிஃபன் வேலையை செய்யறா, சாயந்தரத்துல இந்த வேலையை செய்ய போறா. வாட்? அவ இன்னமும் கூட டிஃபன் பாக்ஸ்? பாட்டி இதெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம்? சின்னா, எதுக்கு இப்படி கோவப்படுற? ஒருவேளை சின்ன வயசு ஞாபகம் உனக்கு வந்துருச்சா? சரி, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தானே டியூஷனோட முதல் நாள். நாளையில இருந்து நல்லா படிக்கணும், சரியா? அப்புறம் நாளைக்கு இந்த கதையை எல்லாரும் எழுதி கொண்டு வரணும். சம்மதமா? நேஹா, உனக்கு கதை கேட்க வேண்டாமா? ஏன்? உனக்கு இந்த கதை முதல்லயே தெரியுமா? அப்ப சரி, நீ சொல்லு. கதையோட எண்டுல என்ன ஆகும்? சரி, உங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த சைத்தான் அப்புறம் சுந்தரியோட கதையை நீங்க கேட்டிருக்கீங்களா? அன்னைக்கு ராத்திரி ரொம்ப இருட்டா இருந்துச்சு. பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு புயல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அந்த சுந்தரி ஒரு பெரிய மாளிகைக்கு போகணும்னு நினைச்சா. ராத்திரியில இருட்டுல அவ அந்த காட்டு வழி பாதையில நடந்து போக ஆரம்பிச்சான். எந்த காடு? ரொம்ப இருட்டா இருந்ததா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சுந்தரி அந்த பெரிய மாளிகையை பார்த்துட்டா. என்ன பண்றானே புரியல. நான்சென்ஸ். யா அமர், யா. அங்க போனதும் சுந்தரி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணியும் குடிச்சான். அதுக்கப்புறம் நிம்மதியா சந்தோஷமா தூங்கினான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சதும் அந்த மாளிகையில இருக்கிற அழகான தோட்டத்துல போய் நடக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அங்க போய் நடக்கும்போது சுந்தரிக்கு என்ன தோணுச்சுன்னா,
யாரோ பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. யார் அது? எதுக்கு அவ பின்னாடி வந்தாங்க? சுந்தரி திரும்ப திரும்ப பின்னாடி பார்க்கணும்னு முயற்சி பண்ணா. ஆனா யாரும் அவ கண்ணுக்கு தெரியவே இல்ல. அது சைத்தானா? அந்த சைத்தான் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவன் மண்டையை உடைச்சிடுறேன். குறும்பு பண்ண கூடாது. இப்படியே பண்ணா அப்புறம் நான் கதை சொல்ல மாட்டேன். முதல்ல போய் உட்காருங்க. அதுக்கப்புறம் அந்த சுந்தரி எதையோ பார்த்தா. ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பூவை பார்த்தா. என்ன கலர்ல இருக்கிற பூ? சிவப்பு. பெருசா இருந்ததா சின்னதா இருந்ததா? ரொம்ப பெரிய பூ. முள்ள இருந்ததா? அதுக்கப்புறம் அவ அமைதியா இருந்தா. அந்த பூவை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா அவளுக்கு தெரியும் எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த சுந்தரி பொறுமையா பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா. இத பாரு அமர், மீடியால நமக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது சொல்லிட்டேன். அந்த பூ ரொம்பவே அழகா இருந்தது. ஆனா சுந்தரி ரொம்ப பயந்திருந்தா. அவளுக்கு முதல்லயே தெரியும் யாரோ வர போறாங்கன்னு. ஐ திங்க் இந்த பிரஸ்காரங்க தேவையில்லாம இந்த ஸ்டோரியை பெருசுப்படுத்தி பிரச்சனை பண்ண நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் பின்னாடி போனா. எல்லாரும் கத்துறத நிறுத்துங்க. And you, Shruti? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேக்குதா? முடியவே முடியாது. நாங்க உங்களை உள்ள வரவே விட மாட்டோம். பாத்தீங்களா, உங்களை பார்த்துதான் சுந்தரி ரொம்பவும் பயந்து போயிட்டா. சுந்தரியா? நீங்க உள்ள வரக்கூடாது. சுந்தரி? கவலைப்படாதீங்க சுந்தரி, அந்த ராட்சசனால இதுக்கப்புறம் உங்களை எதுவும் பண்ண முடியாது. சுந்தரி இவங்க தானா? அப்போ பேய் அவரா? ம். சைத்தான் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவன் மண்டையை உடைக்க போறேன். அந்த ராட்சசன் திரும்பவும் இங்க வரதுக்குள்ள கதையில என்னாச்சுன்னு சொல்லுங்க. சரி சரி, எல்லாரும் முதல்ல வந்து உட்காருங்க. அந்த சுந்தரி ரொம்ப பயந்துட்டா. ஏன்னா ராட்சசன் ரொம்ப பயங்கரமா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த சைத்தா சுந்தரி கிட்ட பயங்கரமான குரல்ல பேச ஆரம்பிச்சான். இனிமே என்னோட செடிகளை விட்டு நீ தூரமாயிரு. சுந்தரி ரொம்ப பயந்து போயிட்டா. அந்த ராட்சச சுந்தரிய பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். அவளை செடிகளுக்கு பக்கத்திலேயே வரவிட மாட்டான். சுந்தரி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தா. அந்த ராட்சசன் செடிகளை எல்லாம் நல்லா பாத்துக்குவான். தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு செடிகள்னா அவ்வளவு பிடிக்கும். இவன் அதே ராட்சசன் தானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ராட்சச சுந்தரிய பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். அவளை செடிகளுக்கு பக்கத்திலேயே வரவிட மாட்டான். சுந்தரி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தா. அந்த ராட்சசன் செடிகளை எல்லாம் நல்லா பாத்துக்குவான். தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு செடிகள்னா அவ்வளவு பிடிக்கும். இவன் அதே ராட்சசன் தானா? இந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க கதையை மட்டும் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ராட்சசன் தன்னோட செடிகளுக்கு தண்ணி ஊத்தாம இருக்கவே மாட்டான். அந்த ராட்சசனுக்கு அந்த செடிகள்னா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த சுந்தரி சைத்தான் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த ராட்சசன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சுந்தரி, நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு சுந்தரி என்ன சொல்லுவானா, இல்ல ராட்சசனே, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. இப்படி சொல்லி சொல்லி அவ தான் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுவான். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த சுந்தரி கனவுல அழகான ராஜகுமாரன் வருவான். அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். நல்லா பேசுவான். அவன் சுந்தரிய கவனமா பாத்துக்குவான். அந்த மெத்தையில படுத்து தூங்குற சுந்தரி ராஜகுமாரனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா ஒவ்வொரு நாளும் கனவுல ராஜகுமாரன் சுந்தரி கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் தினமும் அந்த கேள்வியை கேட்டதும் அடுத்த நிமிஷமே சுந்தரி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிருவான். சுந்தரிக்கு ஒரு விஷயம் புரியாமலேயே இருந்தது.
என்னன்னா அது என்னக்கா? அந்த ராட்சச அப்புறம் ராஜகுமார எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும்? சுந்தரிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதோ அவ அப்படியே ஷாக் ஆயிட்டா தெரியுமா? இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சா. ஒரு நிமிஷத்துல ராட்சச, ஆனா ஒரு நிமிஷத்துல ராஜகுமார, ரெண்டு பேரும் ஒரே ஆளா எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சா. ஒரு நிமிஷத்துல சந்தோஷத்தை கொடுத்த, அடுத்த நிமிஷமே கஷ்டத்தை கொடுத்தா. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கு புரியவே இல்லை. ஹீரா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அவளால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஏன் சுந்தரியால எதுவும் புரிஞ்சுக்க முடியல? அக்கா, நீங்க கதையை இவ்வளவு மெதுவா சொன்னீங்கன்னா நான் எப்படி எழுத முடியும்? சுந்தரி ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த ராட்சசன் இங்க தானே இருக்கான். அப்புறம் என்னாச்சு? ராட்சச சுந்தரிய கொண்டுட்டானா இல்ல அவளை சாப்பிட்டுட்டானா? நான் சாப்பிடவும் இல்ல, வேற எதுவும் பண்ணல. ஏன்னா அந்த சுந்தரி ரொம்ப நல்ல பொண்ணு. இது என்னோட பேக். இத என்கிட்ட கொடு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கீழே இறங்குங்க. நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்லல. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. என்னோட பென்சில் அதை எடுத்து வச்சிட்டு தர மாட்டேன்றான். குட்றா. என்ன பண்றீங்க? பென்சிலை விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இது ரொம்ப மோசம். முதல்ல மன்னிப்பு கேளு. நல்ல பையன். நான் இன்னொரு பென்சில் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும். இல்லனா ராட்சசம் வந்து உங்க எல்லாரையும் அப்படியே சாப்பிட்டுடுவான். அப்படியா? ஒரு நிமிஷத்துல ராட்சச, இன்னொரு நிமிஷம் ராஜகுமாரன். ரெண்டு பேரும் எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும்? யாமர், ஓய், நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தட்ஸ் ஓகே. What the? எல்லாருக்காகவும் பென்சில் கொண்டு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நில்லு, இங்க வா. மத்த பசங்க எல்லாம் எங்க போனாங்க? உங்களுக்கு இந்த க்ளவுஸ் திரும்ப வேணும்னு சொன்னா அப்போ என்ன? அது ஒரு நிமிஷம். நம்ம எல்லாரும் இங்க இருந்தா நமக்கு சேஃப் கிடையாது. நீங்க எல்லாம் உள்ள போங்க. உள்ள போய் சுந்தரியை பாத்துக்கோங்க. இந்த ராட்சசனை நானே தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? சொல்றேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ராட்சசன், என்னோட பேர் நிக்கில்.
ஒருவேளை அது உங்களுக்கு திரும்ப வேணும்னு சொன்னா நீங்க அதுக்கு பயப்பட வேணாம். எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த பிளான்ஸ் தான் உங்களுக்கு நிறைய பலம் இருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். அந்த அர்பேஜ் என்னோட பென்சிலை உடைச்சிட்டான். சோ இதையெல்லாம் நாங்க வெளியே இருந்த டேபிள்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். நீங்க கொஞ்சம் அர்ப்பித சாப்பிடுங்களேன். சாப்பிடணுமா? உன்கிட்ட இப்படி எல்லாம் யார் சொன்னாங்க? அக்கா தான், ஐ மீன் சுந்தரி தான் சைத்தான் குழந்தைங்களை சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அக்கா தான் சொன்னாங்களா அதெல்லாம்? இல்ல, ஐ மீன் சுந்தரி சொன்னா. ஓ, இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஹர்ப்ரீத் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு என்னோட பிளான்ஸ் திரும்ப வேணும். சைதா, நான் சைன் பண்றேன். முதல்ல இத சுந்தரிட்ட கொடு. நான் சொன்னதை நீங்க கண்டிப்பா செய்வீங்கல்ல? ம், டீலா? டீல். ஒரு நிமிஷம், ரொம்ப பசியா இருக்கு. அந்த ஹர்ப்ரீத்துக்காக நான் அதுக்கு வெயிட் பண்ணணும். முதல்ல நான் உன்னையே இல்ல இல்ல, சாப்பிடுறேன். என்ன நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட பிளான்ஸை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டேன். டேய், இந்த அஸ்வின் எழுத்து அவருக்கே புரியாதுன்னு நினைக்கிறேன். இது ஸ்ருதி அஸ்வினுக்காக எழுதப்படுற கடிதம். நான் ராட்சச இதை எழுதியிருக்கேன். நீ சுந்தரி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா பசங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லிருப்ப. பசங்க கிட்டயாவது பொய் சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அந்த சைத்தான் என்ன எழுதி கொடுத்திருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறாரா? நீங்க என்ன எழுத போறீங்க? முடியாதுன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இருமா பிங்கி, ஒரே ஒரு நிமிஷம். இங்க பாரு, இது கொஞ்சம் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, சைத்தான் இன்னும் பசியோட இருக்கான். பயந்தாங்கோலி, நானா இருந்தா மண்டையை உடைச்சிருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின், சைதான், மன்னிச்சிருங்க மிஸ்டர் அஸ்வின். நான் இவங்க கிட்ட எதையும் சொல்லல, இவங்க கிட்ட பொய் சொல்லவும் இல்ல. அது என்னன்னா, பசங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. பெரியவங்களுக்கு புரியாத விஷயம் கூட சின்னவங்களால ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். உண்மை எதுவோ அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சுந்தரி, அப்புறம் நீங்க சைதான். இத சுந்தரி கிட்ட கொடுத்துரு. அந்த அர்ப்பித் டீல் என்னாச்சு? என்னோட பிளான்ஸ் இங்க வந்ததும் ஹர்ப்ரீத்தோட கதை க்ளோஸ். கனவு உலகத்துல இருந்து முதல்ல வெளியே வா ஸ்ருதி. பசங்களையும் ஒன்ன மாதிரியே மாத்திக்கிட்டு இருக்காத. இது உன்னோட வாழ்க்கை. இது ஒண்ணும் ஏதோ தேவதைங்களோட கதை கிடையாது. பரவாயில்லையே, நான் படிச்சு பார்த்துட்டேன். பார்த்து, இவ்வளவு அவசரமா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க?
அந்த சீக்கிரம் கொடுங்க. சுந்தரி கொடுத்த பேப்பரை நான் சைத்தான் கிட்ட கொடுக்கணும். சைத்தான் கொடுக்குற பேப்பரை நான் சுந்தரி கிட்ட கொடுக்கணும். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அதை கொடுங்க. சைத்தானா? சுந்தரி யாரு? சுந்தரி தான் ஸ்ருதி அக்கா. சைத்தான் அப்புறம் அந்த ஆளு தான். நான் தினமும் கண்ணாடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா எப்பவாவது நீங்களும் கண்ணாடிய பார்த்தா சைத்தானோட முகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். தேவதங்க கதையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஆனா உங்க கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தேவதைங்களோட கதையெல்லாம் எப்படி நம்ப முடியும்? கொடுங்கக்கா. இல்ல வேண்டாம், நான் தான் இருக்கேன்ல. சின்ன கிட்ட இதை நான் கொடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களோட அந்த சைத்தன் கிட்ட. சரியா? நீங்க போங்க. இந்த சின்னாவும் ஸ்ருதியும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? ஏதாவது பண்ணியே ஆகணும்.